நம்ம பெரிய ஃபீல்டு வச்சு பண்ணுறாங்க, 10 ஏக்கரா 20 ஏக்கரா வச்சு பண்ணுறது வந்து ஒரு 4 ஆள் 5 ஆள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் 60,000 செலவாகும். இது ஒருக்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஆள் இருந்தாங்கன்னா போதும். அந்த ஒரு ஆள் மொத்த தோட்டத்தையும் நடந்து வந்தாங்கன்னா போதும். இது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு. கண்டிப்பா. அந்த இருக்க டிஃபெக்ட்ட மட்டும் ரெடி பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்கன்னா போதும். அதுக்கு தான் அந்த ஒரு ஆள். இல்லாட்டி அந்த ஒரு ஆளும் வேண்டியது இல்ல. கண்டிப்பா. நாமளே நடந்துக்கலாம். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். லைஃப் ஸ்கேல் டெக்னாலஜிலிருந்து சிவசங்கர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் டு காங்கேயம் போகிற வழியில் சம்பந்தம்பாளையம் பிரிவு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நம்ம வந்து கேட் வால் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொட்டியிலேருந்து ஒரு 8 வால்வுக்கு நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஆட்டோமேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கிறாங்க. நம்ம ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்க சார்? இதை பற்றினோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். ஆட்டோமேஷன் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தரோட ரெஃபரன்ஸ்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு போடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கை இல்லை. பட் அவரோட ஃபீல்டை போய் பார்த்து அவரோட ஃபீல்டில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அவர் கடந்த 1 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு அதனால் வந்து எங்களுக்கு அவர் ஒரு 4 ஆள் 5 ஆள் வச்சு தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி அவர் ஒருத்தரே பண்ணுறாரு. அதனால் அவருக்கு வந்து மாதம் ஒரு கொஞ்சம் 50,000 சேவ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்கள் இதை போட்டோம். எங்களுக்கு ஃபீல்டு சின்ன ஃபீல்டு தான். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 12 ரூபா வரைக்கும் எங்களுக்கு லேபர் கொடுத்து தான் தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். பட் அவர் ஃபீல்டை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி தான் நாங்கள் இதை போட்டோம். போட்டது வந்து எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு பணமும் சேவ் ஆகிருக்குது. இப்போ இது ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குங்க சார்? நாங்கள் ஆப் மூலம் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபீல்டுக்கு வர்றதே இல்லை. வாரம் ஒருக்கா தான் ஃபீல்டுக்கு வர்றோம். வரும்போதும் வந்து பெருசாக ஒன்றும் பார்க்குறதில்ல. தண்ணி பாய்தான் மட்டும்தான் பார்க்குறோம் ஒழிய மற்ற எந்த ஒர்க்கும் இல்லை. நாங்கள் இங்கே வந்து கிணத்துல வர தண்ணி பாய்ச்சறது, ப்ளஸ் வால்வு மாற்றுறது, போர்வெல் இயக்கிறது, கம்ப்ரஸர் இயக்கிறது எல்லாமே வந்து ஆப் மூலம் தான் பண்ணுறோம். எதுவுமே வந்து நாங்கள் வந்து மேனுவலாக எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. டிஃபெக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப டிஃபெக்டோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 5% தான் இருக்குது. அந்த 5% வந்து ரெக்டிஃபை பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்குது. மெயினாக வந்து நம்ம ஒரு 10,000 செலவு பண்ணுற இடத்துல நாங்கள் இப்போ சிம் கார்டு கட்டுற பணம் ஒரு 1,200 மட்டும்தான் எங்களுக்கு மாதமான எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருக்குது ஒழிய வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை. தண்ணி பாய்ச்சற வேலை வந்து ஆட்டோமேஷன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாகி போச்சு. நாங்கள் ஃபீல்டுக்கு வர்றதே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். வீக்லி ஒன்ஸ் ஃபீல்டு விசிட் வந்து அப்படின்னா தோட்டத்தை பார்க்கணுங்கிற காரணத்துக்காக தான் வரோம் ஒழிய நாங்கள் தண்ணி கட்டுறதுக்காக வர வேண்டியது அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ நம்ம சொல்நாய்டு வால்வுக்கும் பட்டர்ஃப்ளை வால்வுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்நாய்டு வால்வு போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க. இப்போ நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை வால்வு நாங்கள் பண்ணுறோம் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை போட்டதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார் வால்வு? பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணதுலேருந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. 1 by 1 அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குது. ஒரு ரொட்டேஷன் வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரொட்டேஷன் 6 வால்வ் இருக்குது அப்படின்னா 6 வால்வ் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஆஃப் ஆகுது. கரண்ட் கட் ஆனாலோ எதானாலோ ஸ்டாப் ஆகிறது எகைன் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கரண்ட் வந்ததையும் வந்து அந்த சர்க்கிள் ஆன் ஆகி அந்த ரொட்டேஷன் முடிச்சுட்டு ஆஃப் ஆகிக்கிறதுனால வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணினாவே நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சதோட ஒரு ஃபீல் வந்தாச்சு. அது ஒரு 24 ஹவர்ஸில் வந்து எந்நேரம் 24 ஹவர்ஸ் கரண்ட் போய் 24 ஹவர்ஸ் ஆன் ஆனால் கூட அந்த ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகாமல் வந்து அந்த ஆஃப் ஆகிறது இல்லை. இப்போ நாம் மாற்றோன்னு அப்படின்னா நாம் மேனுவலாக மாற்றுறோம். இதெல்லாம் இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது. நார்மல் வால்வு போய் கையில் சேஞ்ச் பண்ணி ஒரு ஆள் வந்து இங்கேயே போய் உட்காந்து எல்லாம் பண்ணும்போது வந்து அதுக்கு நேரம் விரையச்சு, அவங்களுக்குடைய பணம் விரையச்சு, இதெல்லாமே எங்களுக்கு அவாய்ட் ஆனதுனால இப்போ எங்களுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் போட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் வித் ஆப்பில் பண்ணும்போது எங்களுக்கு 2 ஆப்ஷன் கையிலேருந்து கிடச்சிருக்குது. ஒன்று ஃபோன்லேயும் பண்ணலாம், ஒன்று ஆப்லேயும் பண்ணலாம். ஸோ ஆப்பில் வந்து நெட் இருக்கிற இடத்துல வந்து ஆப்பில் வச்சு பண்ணுறோம். நெட் இல்லை அப்படின்னா ஓவர் ஃபோன் மூலம் கூட நாங்கள் பண்ணுறோம். ஓவர் ஃபோன் மூலம் பண்ணும்போதும் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே எங்களுக்கு ஆன் ஆகுது. இது எங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஓவர் ஃபோன் வித் ஆப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எங்களுக்கு. இது வால்வெல்லாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் என்னாச்சும் இருக்குங்களா சார்? எப்படி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தானே இருக்குங்க? எப்படி இருக்குங்க சார் உங்களுக்கு? இது வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்க. நாங்கள் ஒரு 6 மாத காலமாக யூஸ் பண்ணல, பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு ஆட்டோமேஷன் கூட சின்ன டிஃபெக்ட் இருந்து சொன்னதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குற கண்டிஷன் தான் இருக்குது. பெரிய ஒரு பாதிப்புங்கிறது வந்து வால்வில் இல்லை. ஸோ வால்வில் ஏதாவது மாறினாலும் ஆட்டோ ஆஃப் உள்ள கண்டிஷன் தான் இருக்குது. வால்வே சேஞ்ச் ஆனால் கூட ஒன்று ஓப்பன் ஆகலைனா கூட ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வால்வு டிஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் வந்து 95% வாய்ப்பு டிஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இல்லை. 5% நம்ம மேனுவல் எரர் ஏதாவது நாம் பண்ணால் மட்டும்தான். நம்ம ஒர்க் பண்ணுறதுலையோ இல்லை நம்ம போய் அதை தொடுறதுலையோ இல்லை நம்ம தேங்காய் போடும்போதோ இல்லை அந்த ஃபீல்டில் போய் அதை உடச்சி விட்டால் மட்டும்தான் ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சிஸ்டத்தினாலேயோ ஆப்புனாலேயோ இல்லை தண்ணி வாய்ச்சதுலையோ வால்வு டிஃபெக்ட் ஆகாது. மேனுவலாக 6 ஆள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போய் ஒரு உடைச்சிட்றோம், ஒரு தேங்காய் மேலே போட்டுடுறோம்,
இது மாதிரி இருக்கும்பொழுது தான் வந்து நம்மளுக்கு வால்வு பிரச்சனையாகுது. அப்படியே பிரச்சனை ஆனாலும் கையில் சொன்னோம்னா அடுத்த ஒரு 24 to 48 ஹவர்ஸில் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. சர்வீஸ்லாம் எப்படி இருக்குங்க சார்? நீங்கள் உங்களுக்கு என்னாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா சர்வீஸ் நீங்கள் கூப்பிடும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்குது? 24 மணி நேரத்தில் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு மேலே பண்ண முடியாது. 24 மணி நேரத்தில் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இது அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃபீல்டில் இப்போ தண்ணி இன்னைக்கு பாய்ச்சுனா ஒரு நாள் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த 24 மணி நேரம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறதே பெரிய வேலை தான் இதில். ஸோ ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னாடியும் இப்போ நம்ம ஆட்டோமேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைமிங் சேவ் ஆகுதுங்க ஃபுல் அண்ட்? நான் இது போட்டு 6 மாதம் ஆச்சுங்க. 6 மாதம் முன்ன வரைக்கும் வந்து வாரத்தில் 3 நாள் ஃபீல்டுக்கு வந்து அன்னைக்கு காலையிலேருந்து பொழுதுக்கும் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து தண்ணி கட்ட முடியும் தென்னை மரத்துக்கு. நம்ம வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஆளுகள் வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்குரிய காஸ்ட் நமக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நாம் வந்தால் நம்மளுடைய அந்த அன்றைய பொழுது வந்து நாமளோ யார் வந்தாலும் அன்றைய பொழுது வந்து தோட்டத்தில் கழிக்கிற மாதிரி இருந்தது. இது போட்டதுக்கு அப்புறம் வந்து தோட்டத்துக்கு வர வேலையே அறவாவே இல்லை. நம்ம தோட்டம் போகணும், இல்லை தோட்டம் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். தண்ணி கட்ட பாய்ச்சலுக்காக வந்து தோட்டம் போக வேண்டியதில்லை. ஆமாம், வாரம் ஒருக்கா வந்து போட்டுடுறோம். 10 நிமிஷம் எல்லாம் நடந்து வர்றோம். அந்தந்த பைப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும் பார்க்க தான் போகுது. அதாவது தண்ணி விழுகிற பைப்பில் ஏதாவது அடைச்சிக்க முடியாது. வாழ்வுகள் பிரச்சனை இல்லை. தண்ணி அந்த பார்த்துட்டு போனாவே நம்ம வேலை திருப்தியாது. இது 6 மாதத்துல எங்களுக்கு பெரிய தொந்தரவே இல்லை. மரமும் செழிப்பாக இருக்குது. தினம் பாயும் போது நம்ம நைட்டு படுக்கும்போது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு படுத்தோன்னா காலையில் எழுந்து பார்த்தா அந்த குறிப்பிட்ட டைமிங் நான் என்ன டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த டைமிங் பாய்ச்சி சைக்கிள் கம்ப்ளீட்டட்னு மெசேஜ் வந்துடுது. இப்போ சைக்கிள் கம்ப்ளீட்டட் அப்படின்னாவே தண்ணி பாஞ்சாச்சுன்னு அர்த்தம். சைக்கிள் கம்ப்ளீட்டட் இல்லைன்னா பாயில அப்போ என்ன போய் பார்த்தா கரண்ட் போயிருக்கு வந்திருக்கு. அந்த சைக்கிள் எப்போ கரண்ட் வருதோ அப்போ வந்து இப்போ கரண்ட் வருது போக வைக்க எனக்கு தெரியுது. இப்போ கரண்ட் வருது, சப்போஸ் 2 நாள் கரண்ட், ஒரு நாள் கரண்ட் முழுசா இல்லைன்னா நானே அப்போ கரண்ட் இல்லை அங்கே ஏதோ ஃபால்ட் ஆகி பார்க்கணுங்கிறது வந்து எனக்கு அங்கேயே எனக்கு தெரிஞ்சது நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. இப்படிங்கிற போது வந்து முன்ன எதுவுமே தெரியாது. கரண்ட் இருக்கு, நான் அங்கிருந்து கிளம்பி நான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தால் இருக்கிறேங்க. நாங்கள் தொழில் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாபியாக தான் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம தொழில் பண்ணுற இடத்த தொழிலை விட்டு போட்டு வந்து தோட்டத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்றைக்கி வந்து இது இருக்கிறனால வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதை ரெக்டிஃபை பண்ணுறக்கூடிய சொல்யூஷனுக்கு டைமிங் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. கரண்ட் இருக்குதா இல்லையா, மோட்டர் ஓடுதா ஓடலையா, ஓவர்லோடா எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. கரண்ட் ஓவர்லோடு வந்தாலும் ஓவர்லோடு காமிக்குது. ஸோ கரண்ட் எஃபெக்ட் இருக்குது, மோட்டர் போடக்கூடாதுங்க. அதே மோட்டரை ஆஃப் பண்ணி மோட்டரையும் சேவ் பண்ணிடுது. இப்போ ஓவர் வோல்டேஜில் கரண்ட் ஓடும்போது மோட்டர் ஃபால்ட் ஆயிருமில்ல. இப்போ அதுவும் அவாய்ட் ஆகுது எங்களுக்கு. அதுவும் அவாய்ட் ஆகிடுது. நீங்கள் வால்வு வந்து ஒன்று ஓப்பன் ஆகலை, டபுள் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு ஒன்று ஓப்பன் ஆகலைங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அதனால் வந்து எந்த டைம் சப்போஸ் இனியும் ப்ராக்டிக்கல் எரரில் வால்வு ஓப்பன் ஆகலைன்னா அந்த அன்னைக்கு வந்து எங்களுக்கு மோட்டரை ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுது. அப்போ வால்வும் உடையாது. என்ன பிரச்சனையும் கண்டுபிடிச்சி வால்வு வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும் போது நம்மளுக்கு கரண்ட் இல்லையா, இருக்குதா, போச்சா, வந்துதா, நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் இதுலேயே பார்த்துக்கலாம். இதுக்காக நேரத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை. அங்கே இருந்துட்டு அதுக்குரிய ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தால் வேலை முடிஞ்சு. பைப் உடஞ்சி போச்சுனாலும் தெரியுது. பைப் உடஞ்சது எப்படி தெரியும் அப்படின்னா மோட்டர் போட்டாவே ஆஃப் ஆயிரு. ஸோ அப்போ பைப் ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. இதை வால் வடி உடஞ்சா 2 வால் ஓப்பன் ஆனால் உடஞ்சிடும். நார்மலாக பைப்பு நீங்கள் எடுத்து கடப்பாரில் குத்திட்டா தெரியாது. இது வந்து வால்வில் இடத்துல ஏதோ உடஞ்சி போகணும், வால்வு ஓப்பன் ஆகலை அப்படின்னா இங்கே நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணி மோட்டரையும் சேவ் பண்ணி பைப்பையும் சேவ் பண்ணிடு. நாங்கள் எங்கள் ஃபீல்டில் வந்துங்க நாங்கள் போரு, கம்ப்ரஸரு, கிணத்து மோட்ரு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறோம். எதுக்குமே வர்றது இல்லைங்க. 3மே வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான். அது ஆட்டோமேட்டிக் போட்டால் அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் ஆஃப் ஆகிக்குது. போர் போய் கிணத்துல விழுந்துருது, கிணத்துல இருந்து தண்ணி பாஞ்சிருது, கம்ப்ரஸர் தண்ணி உள்ள விழுந்துருது. இதை ஒரு ஆள் இயக்கணும்னா ஒரு பொழுதுக்கு இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் மாதம் 10,000 ரூபா செலவுனா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஆளை மெயின் பண்ணுவோம். அது குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இன்னைக்கு 10,000க்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. குறைஞ்சபட்சம் 10,000 கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஆள் கோந்துருப்பான். அதுவுமே தண்ணி பாய்ப்பாங்கிறான என்ன கேரண்டி இருக்குதுங்க? இது அப்படி இல்லை. உறுதியாக வந்து பாஞ்சிரு. 15 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்க்கும்போது வந்து பெரிய சின்ன சின்ன ஒரு சொட்டு நீர் பைப்பில் அடைப்பான் இருந்தால் அதை எடுத்து விட்டோம்னா நம்மளுடைய வேலை கம்ப்ளீட்டட். நம்ம ஹாபிக்கு இது கரெக்டாக இருக்குங்க. இதை தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் இது விவசாயமாக பார்க்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய பேருதவியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பெரிய ஃபீல்டு வச்சு பண்ணுறாங்க, 10 ஏக்கர் 20 ஏக்கரை வச்சு பண்ணுறது வந்து ஒரு 4 ஆள் 5 ஆள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் 60,000 செலவாகும். இது ஒருக்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் இருந்தாங்கன்னா போது, அந்த ஒரு ஆள் மொத்த தோட்டத்தையும் நடந்து வந்தாங்கன்னா போது, இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. அந்த இருக்க டிஃபெக்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா போதும். அதுக்கு தான் அந்த ஒரு ஆள், இல்லாட்டா அந்த ஒரு ஆள் வேண்டியது இல்லை. நாமளே நடந்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.